வணக்கம் நண்பர்களே! நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பத்தி பார்த்துட்டுருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 14 சரிங்களா? ஆல்ரெடி 13 வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கங்க. இப்போ பார்ட் 14 வீடியோ. சமீபத்தில நடந்து முடிஞ்ச ஒரு 2023ல நடந்த ஒரு தேர்வு தான். பாருங்க 10த்ல வந்து 10ஆம் வகுப்பு தொழில்துறை 10ஆம் வகுப்பு வந்து தரம் 10த்ல பொது அறிவு வந்து தொழிற்பயிற்சி தரம். சரிங்களா? வாங்க கொஸ்டின பத்தி பார்ப்போம். இணையான தமிழ் சொல் எதுக? சரியா? கான்ஃபரன்ஸ். சரியா? கான்ஃபரன்ஸ்னா மாநாடு. கலைச்சொல் பொருளறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. சரிங்களா? கன்சுலேட்னா துணை துணை தூதரம். கன்சுலேட்னா என்னது? துணை தூதரம். அடுத்து பாருங்க, ஓமையின் பொருளறிந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கிணற்றுத் தவளை போல. கிணற்றுத் தவளை போலன்னா அறியாமை நிகழ்வு. கிணற்றுத் தவளை போலன்னா ஒரு அறியாமை நிகழ்வு. விழலுக்கு இறைத்த நீர் போல. விழலுக்கு இறைத்த நீர் போல எந்த ஓமைக்கு ஏற்ற பொருள் தருகன்னா, விழலுக்கு இறைத்த நீர் வந்து ஒரு யூஸே ஆகாது. அது பயனற்ற தன்மை. அடுத்து பாருங்க, பசுமரத்து ஆணி போல ஓமையின் பொருளறிய. பசுமரத்து ஆணினா எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்து ஆணி போல இருந்தா ஈஸியா மைண்ட்ல பதியுது. அதான் பசுமரத்து ஆணி போல. அடுத்து பாருங்க, விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை. அவற்றின் வழித்தடங்களில் குறுக்கிடும் போது தான் மனிதர்களை தாக்குகின்றன. இதுக்கு வந்து விடைக்கேற்ற வினா என்னன்னு கேட்டோம்னா, யானைகள் மனிதரை ஏன் தாக்குகின்றன? சரிங்களா? இதான் வந்து அது விடைக்கேற்ற வினா. அடுத்து 7வது கொஸ்டின் பார்ப்போம். கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. சரிங்களா? விரிந்தது, விரித்தது. சரிங்களா? விரிந்ததுன்னு கேட்டா, மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. சரிங்களா? மழைக்காற்று வீச போய் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. இதான் வந்து சரியான பதில். சரிங்களா? விரிந்தது, விரித்தது வந்து சரியான பதில் வந்து இதான். மத்தெல்லாம் கரெக்டா வராது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு வந்து பிழையான தொடர் அறிக. அடங்கு, அடக்கு. சரிங்களா? அடங்கு, அடக்கு. ஆசிரியர் அடங்கியதனால் மாணவர்கள் அடங்கினர். சரிங்களா? இது வந்து பார்த்துக்கங்க. இங்கு எங்க வரும்? இக்கு எங்க வரும்? சொல்லி பார்த்துக்கங்க. சரிங்களா? இதான் வந்து சரியான பதில்னு போட்டிருக்காங்க. அகர வரிசைப்படுத்துக. சரிங்களா? இதுல வந்து அகர வரிசைப்படுத்துகன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்துக்கள் தான் முதல்ல வரும். சரிங்களா? அகர வரிசையில ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் தான் வரும். அதுக்கப்புறம் தான் இக்கு, இங்கு, இச்சு, இந்து அந்த மாதிரி பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆசிரியர். ரெண்டாவது வந்து உயிரெழுத்துக்கள்ல வர ஓணான். மூணாவது வந்து க, அதாவது கிளி, தே, தை, ப, பூ, ம, மா. இந்த மாதிரி வருது. சரிங்களா? இதை பார்த்துக்கங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த இக்கு, இங்கு, இச்சு, இந்து அந்த இது தெரிஞ்சாதான் நம்மள வந்து இதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் அகரவரிசைப்படுத்தி கரெக்டா அடிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க. சரிங்களா? இது வந்து க, கா, கு, கி, கே, கை அந்த மாதிரி. சரிங்களா? இதுல வந்து கடல் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து குளிர்ச்சி, கொண்டல், கோடை. தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறியன்னு கேட்டா தனிந்தது. சரிங்களா? தனிந்தது. தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றுன்னு கேட்டா தனிந்தது. தனித்தல்ங்கிறது வந்து தொழிற்பெயர். சரிங்களா? பணிந்து அப்படின்னு வராது. பணிந்துன்னா அது வந்து எதிர்ப்பு மாதிரி வந்துடும். சரிங்களா? தனிந்தது பார்த்துக்க. இந்த இந்த தனிந்தது அதான் வந்து வினைமுற்று. இது நம்மளுக்கு ரெண்டுக்கும் குழப்பம் ஆயிரும். இந்த தனிந்ததுக்கும் இந்த தனிந்தது இந்த தனிந்தது தனித்து இந்த ரெண்டுக்கும் குழப்பமாகவும் எது வரும் கரெக்டாக பார்த்துக்கங்க. இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும்னா இதுக்கு தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணுங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போய் தான் நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் டோட்டலாக அவாய்ட் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம கட் ஆஃப் நிர்ணயிக்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து கட் ஆஃப் நிர்ணயிக்கிறோம். நம்ம பாஸ் ஆகணும்னு நினைச்சா கட்டாயம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து தான் ஆகணும். சரிங்களா? வேர் சொல்லில் இருந்து தொழிற்பேரை அஸ்தல். சரிங்களா? அதாவது கட்டுன்னானது கட்டுதல். வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெறை பெல்லி மிஸ்டேக் கிடக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? வேர்ச்சொல்லிலிருந்து தொழிற்பெறை வந்து இல்லை கட்டுன்னானது கட்டுதல். வாழ் என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிய வாழ்க்கை. சரிங்களா? வாழ் என்ற சொல்லின் தொழிற்பெயர் கண்டா வாழ்க்கை. மரம் இவ்விரு சொற்களுக்கு பொருள் வேறுபாடு அறிய. மரம்னா ஒரு தாவரம். மரம்னானது வீரம். சரிங்களா? ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை இந்த வந்தா அதாவது தமிழுக்கு வர்ற வந்தா அது நூலிலை. இந்த லை வந்தா தமிழுக்கு வர்ற ல வந்து அது வந்து நூல் இலை. சரிங்களா?
ஸ்கூலுக்கு வர ல வந்தா மெலிந்து போதல். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு என்று அறிக. சரியா? பிழைகளற்ற தொடரை எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. சரிங்களா? என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் வீசின. அது எதுலன்னு கேட்டா என்ன பாருங்க. எண்ணி இது வரும் மனம். இந்த ஞாவும் இந்த இது எண்ணும் இதுல வந்து வித்தியாசம் எதுன்னு கரெக்டா பார்த்து இதான் கரெக்ட். மனத்துக்கு எப்போதுமே வாசனைக்கு வந்து 3 சுழி ஞா வரும். சரிங்களா? பவ்வல்னு உயிரொலி. மரபு பிழையை நீக்குதல். கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. சரிங்களா? கொடியில் உள்ள மலரை கொய்துவான் தான் வரும். மரபு பிழை வந்து கொடியில் உள்ள மலரை கொய்துவான் வரும். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை தருக. கைவினை கலைஞர்கள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இது வந்து எப்படின்னா சந்தி பிழைன்னா இக்கு இங்கு இருக்கலாம். இக்கு வரணும். சரிங்களா? அதான் இது சரியான இதுல ஆன்சர். பொருந்தா சொல்லை கண்டறிய. திருவள்ளுவர். சரிங்களா? திருவள்ளுவர் காலம் வந்து கிமு 31ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. சரியான இதுதான். 1330 குறள்கள். இது வந்து குறள் வெண்பாங்க. இது வந்து மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்காங்க. இது மேற்கணக்கு நூல்கள் கிடையாது. இதெல்லாம் வந்து பொருந்தாத சொல். அடுத்து பாருங்க. மங்கள வழக்கு சொல் அல்லாது தெரிக. தோநாடு. தோநாடுங்கிறது ஒரு மங்கள வழக்கு சொல் கிடையாது. சரிங்களா? இது மங்கள வழக்கு சொல்ல கிடையாது. திருமுகம், நன்காடு, வெள்ளாடு இதெல்லாம் வந்து மங்கள வழக்கு சொல்லுங்கள். அணுகு அப்படின்னா எது சொல்லுங்க கேட்டா விலகு. அடுத்து களம் பிளஸ் ஏரினா களமேரி. சரிங்களா? களம் பிளஸ் ஏரினா களமேரி. நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா களமேரின்னு இதுதான் அடிப்போம். ஆனா பாருங்க இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போய் தான் களமேரி இதுதான் வரும். சரிங்களா? இதான் பார்த்து வச்சுக்கோங்க. பிரித்தெழுதுக. செந்நெல் கட்டு. செந்நெல் கட்டுனா செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு. செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு. சரிங்களா? செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டுன்னு வரும். அடுத்து பாருங்க 25 கொஸ்டின். சேர்த்தெழுதுக. கண் பிளஸ் இலதுன்னு கேட்டா கண்ணிலது. கண்ணிலது. கண் இலது. பாத்தீங்களா? இதை பார்த்துக்கோங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுக. சரிங்களா? ஒருமை பன்மை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருமை பன்மை வந்து நம்ம என்னதான் நம்ம வந்து புத்தகத்தை பார்த்து பண்ணாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து நம்ம கரெக்டாக இது பண்ணாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த கொஸ்டின்லாம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் வந்து அடிக்க முடியும். இங்கே பாருங்க. மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போதும் அறிந்து கொண்டார்கள். சரிங்களா? கொண்டார்கள்ட்டு வரும். நம்ம இதுல வந்து ஆப்ஷன் டி தான் இதுல வந்து சரியான பதில். சரிங்களா? ஆப்ஷன் டி தான் வரும். மனிதர்கள் சொல்ல எல்லாத்தையும் குறிக்கும். கொண்டார்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க. சொல் மற்றும் பொருள் அறிந்து. சேகரம். சேகரம் அப்படின்னா கூட்டம். சரிங்களா? சேகரம்னா என்னது? கூட்டம். ரெண்டாவது வந்து கேடி கலங்கினா மிக வருந்தி. கேடி கலங்கினானது மிக வருந்தி. விண்ணம். விண்ணம் என்னது? சேதம். விண்ணம் என்னது? சேதம். நாலு வந்து வாகு. வாகுன்னா மிக சரியாக. சரிங்களா? வாகுன்னா சரியாக. இதான் ஆப்ஷன் வந்து சி தான் இதுல சரியான பதில். சொல் பொருள் பொறுத்துக. சரிங்களா? கடும்பு. கடும்புனானது சுச்சம். நரலும்னானது சோறு. சாரி, நரலும்னானது ஒழிக்கும். கடும்புனா சுச்சம். இதுல கடும்புனானது சுச்சம். நரலும்னானது ஒழிக்கும். பொம்மல்னா தான் சோறு. சரிங்களா? பொம்மல்னா சோறு. படுகர்னானது பள்ளம். சரியான தொடரை கண்டறிய. அஃது ஒரு அழகான ஊர். சரிங்களா? அதாவது அஃது அது இது எது வரும்னு பார்த்துக்கோங்க. இந்த அஃது எதுல வரும்னு கேட்டீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. உயிரெழுத்துக்கள் இருக்குல்ல, உயிரெழுத்துக்கள் இருந்து நெடில். சரிங்களா? இந்த ஓ அந்த இடத்துக்கு முன்னாடி தான் அஃதுன்னு வரும். சரிங்களா? இந்த ஒரு இதுக்கு முன்னாடி அஃதுன்னு வராது. இது வராது. சரிங்களா? ஓ அப்படின்னு எதுக்கு முன்னாடி தான் அஃதுன்னு இந்த வார்த்தை வரும். இதுதான் வந்து அஃது நாலஞ்சு தான், ஓர் நாலஞ்சு தான். இதான் கண்டுபிடிக்கிற வார்த்தை. சாலவும் நன்று அப்படின்னா சாலன்னு ஒரு சொல்றாரு, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்து சரியான கூட்ட பெயர்களை தெருக. சரிங்க? ஆட்டு மந்தை. இதான் வந்து சரியான ஒரு சொற்றொடர். குதிரை மந்தை, மாட்டு மந்தை, கழுத மந்தை வராது. ஆட்டு மந்தை தான் சரியான வார்த்தை. சரியான கூட்டு பேரை தேர்வு செய்ய. புல். அதான் புல், கத்தை, குவியல் இதெல்லாம் புட்கட்டு. சரிங்களா? புல்லுங்கிறது இச்சா மாறும். சரிங்களா? புல் கட்டு இதான் புட்கட்டு அப்படின்னு மாறும்.
அடுத்து பாருங்க 33வது வரிசை பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். அன்பும் அறனும் உடைத்தாலின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த குறள்பாயில் பயஞ்சொரு என்னன்னு கேட்டா நிரல் நிறை அணி. சரிங்களா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுங்கிறது நிரல் நிறை அணி. கூற்று காரணம் சரியா தப்பான்னு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும். சரிங்களா? இவை தமக்குரிய பொருள் மற்றும் பொருளை மாறுபடும் இயல்பை உடையது. இதுல கூற்று சரி. இது கூற்று சரிங்காங்க. இதுல காரணம் தப்புங்காங்க. சரிங்களா? கூற்று சரி, காரணம் தவறுங்காங்க. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்காங்க. ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. இந்நூல் மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை. இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்ற பெயரும் உண்டு. இது கரெக்ட் தான். சரிங்களா? ஸ்கூல் புக்லேயே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று மணிமேகலை துறவு வாழ்க்கை பற்றி. இதுவும் கரெக்ட் தான். சரிங்களா? இது அப்போ பாருங்க, கூற்றும் காரணம் ரெண்டும் சரி. ஜெயகாந்தன் சிறுகதை இருக்கிறதா என்ற வினவுதல் என்ன வினவுதல் கோளல் வினாங்கியார். அடுத்து தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுதல் கோளல் வினா அப்படிங்காங்க. இது ரெண்டு கூற்று காரணம் ரெண்டு சரிதான். சரிங்களா? அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்ட சொல்லின் பொருளிலிருந்து கொடுத்திடத்தை நிரப்புகிற புல். சரியா? பறவை என்பதன் வேறு பேர் புல்லு தான். பறவை என்பதன் வேறு பேர் புல். அதாவது ஆடு மாடுகளின் உணவு புல்லுங்கிறது இந்த புல்லு இல்லு வராது. சரிங்களா? பார்த்துங்க. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. சரிங்களா? தனக்கான சேகரித்து வைக்க மூளைக்குள் இடமில்லை. அதற்கு குருதியோட்டம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சரிங்களா? இதில் அதுக்கு இணைப்பு சொல் எதுங்கிட்ட ஆதனால். சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. பெரிய கப்பல் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. பெரிய கப்பல் துறைமுகத்துக்கு அருகில் வர இயலாது. ஏனெனில் கப்பலில் வரும் பொருட்கள் தோணியின் மூலம் கரைக்கு சேர்ந்தன. இதில் பார்த்துங்க. இது சாரி. இதில் அந்த அண்டர்லைன் ஒன்று இடத்துல எனவேன் அப்படின்னு வரும். சரிங்களா? எனவேன்னு வராது, எனவேன்னு வரும். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க. முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர். அது முதல் ஆழ்வார்கள் வினா சொல்லுது எத்தனை பேர்கள். சரிங்களா? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்னு வரும். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ரவி வருவான். இதுல ரவி வருவான்ங்கிறது எதிர்காலம். ரவி வந்தான்ங்கிறது எதிர்காலம் கிடையாது. சரிங்களா? ரவி வந்தான்ங்கிறது எதிர்காலம் கிடையாது. ரவி வருவான் அப்படின்னா தான் அது எதிர்காலம். ரவி வருகிறான்ங்கிறது அது நிகழ்காலம். ரவி சென்றான்ங்கிறது அது இறந்த காலம். இங்கே நிகழ்காலம் கொடுத்துருக்கு. இப்போ ரவி வருவான்ங்கிறது மட்டும்தான் இறந்த காலத்துல கரெக்டான இருக்கு. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொற்றொடர் அமைந்த சரியான உரையை தேர்வு செய்க. விளையாட்டு திடல், தயிர் சோறு, பறவை கூட்டம். சரிங்களா? இதெல்லாம் இந்த நம்ம 10th ஸ்கூல் புக்ல, அதாவது தமிழ்ல ஸ்கூல் புக்ல பின்னாடி இது கரெக்டா கொடுத்துருக்கான். சரிங்களா? இல்லை எது நம்ம மொழி பயிற்சியில கொடுத்துருப்பான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் எதுன்னு கேட்டால் மலை. அதாவது பயிற்சின்னா நடைப்பயிற்சின்னு சொல்லலாம், மொழி பயிற்சின்னு சொல்லலாம், மூச்சு பயிற்சின்னு சொல்லலாம். ஆனால் மலை அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? பாருங்க, இந்த கொஸ்டின் நடைப்பயிற்சி, மொழி பயிற்சி, மூச்சு பயிற்சி இப்படி சொல்லலாம். ஆனால் மலை பயிற்சி இல்லை பயிற்சி மலை அப்படி சொல்ல முடியாது. இதில் இதுதான் தவறானது. நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இணைக்க இயலாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மலை தான் இதில் கரெக்டான ஆன்சர். சரியான எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்க. இதில் உசிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். இதில் பாருங்க, உசிரேனா இந்த உசிரே வருது பாருங்க. இது அப்பவும் நான் எழுத்து வழக்கில் இப்படி வராது. இதுல உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். இதுதான் இதுல கரெக்டான இது. பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்த குறியிட்டு எழுதப்பட்ட சொல்லை தொடரை தேர்வு செய்ய. சரிங்களா? இதுல மழைநீர், ஆட்சி நீர், ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலைகள் சேரிக்க வேண்டும். இதுல சரியான இது பாத்தீங்கன்னா இதுதான் இதுல சரியான இது. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுல நம்மளுக்கு டபுள் பிராக்கெட் வரும், இதுல ஃபுல் ஸ்டாப் வரும், இதுல கால் புள்ளி வரும், இதுல அரை புள்ளி வரும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஊர் பேர்களின் சரியான மருவம் கேட்டா திருநெல்வேலிக்கு இன்னொரு ஊர் மருவம் கேட்டா திருநெல்வேலிக்கு நெல்லை. சரிங்களா? நெல்லை தான் சரியான இது. நெல்வேலி அப்படியெல்லாம் வராது. சரிங்களா? மயிலாப்பூர் மயிலை. சரிங்களா? மயிலாப்பூருக்கு மறு பேர் மயிலை. அடுத்து பிரித்து எழுதுக. செய் நஞ்சி. செய் நஞ்சின்னா செய் பிளஸ் நஞ்சி. செய் நஞ்சினானது செய் பிளஸ் நஞ்சின்னு வரும். அவன் வந்தது என்னது? திணை வரும். சரிங்களா? திணை வரும். அவன் வந்தாள் அப்படின்னா அது பால் வலு வந்துடும்.
இது வந்து என்னது திணைவலு. அதாவது அவன் வந்தது எப்படி எதுக்கு சொன்னேன்னா, இது வந்து அவன்ங்கிறது ஒரு உயர்திணை. வந்தது வந்து ஒரு அஃறிணை சொல்ற மாரி. சில பொருட்கள சொல்ற மாரி. அதனால வந்து இது திணைவலுங்கிறேன். உயர்திணைய அஃறிணை மாரி சொல்றாங்க. அதனால இது வந்து வந்து திணைவலு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருளை தேர்வு செய்க. உலை. சரிங்களா? உலைங்கிறது உழைப்பாளி படத்த கூட பார்த்திருக்கோம். அந்த உழைப்பாளி படத்துல மூவில வர மாரி உலை வந்து இந்த தான் வரும். வேலை. உலை வந்து என்னது? வலி. கடைக்கு போவாயா? சரிங்களா? என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பதுங்கிட்ட மறைவிடை. அதாவது மறைச்சு அதாவது போமாட்டேன் அப்படின்னு சொன்னா அது மறைவிடை. சரிங்களா? நண்பர்களே நம்ம சேனல்ல இப்போ ஒரு 50க்கு 51 கொஸ்டின் போட்டிருக்கேன். இதோட கன்டின்யூ வந்து அடுத்த பார்ட்ல வரும். சரிங்களா? அடுத்த பார்ட்ல வரும். நம்ம வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின் வந்து மிஸ்டேக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். திரும்ப திரும்ப சொல்றேன். ரிப்பீட்டட் கொஸ்டின் 20லேருந்து 30 கொஸ்டின் வரும். இந்த 20லேருந்து 30 கொஸ்டின் கடைசி அந்த நம்மளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் இதில முக்கியம். நம்ம ஒரு அதாவது நம்ம வந்து பாஸ் ஆகணும், வேலைக்கு போகணும்னு நெனைச்சா ஒரு கொஸ்டின் முக்கியம். இந்த ஒரு கொஸ்டின் கூட நம்ம கட் ஆஃப் நிர்ணயிக்கிற மார்க்கு. சரிங்களா? அதனால வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க. இதில வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணலாம். கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆன மாரி தான். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.